அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அவர் அதை பேசினார், உண்மையிலே என்னதான் நடக்கிறது என்பது பற்றி தான் விரிவாக பேசப்படும். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். நாம் கூட ஏற்கனவே அது குறித்து விரிவாக பேசியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறார் நெல்லையிலே. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய செய்திகளை பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பேசிவிட்டு அரசியல் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை குறித்து பல்வேறு கேள்விகளை, சந்தேகங்களை எல்லாம் அவர் எழுப்புறார். எழுப்பிவிட்டு என்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, என்னுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னுடைய பாதுகாப்பு விலக்கிட்டாங்க. என்னுடைய பாதுகாப்பு ஏன் விலக்கப்பட்டது என்கிற காரணத்தை காவல்துறையும் தமிழக அரசும் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முதல்ல பேசுகிறார். அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது அவருடைய நேர்காணல் முழுசா பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அவருக்கான சிக்கலாக அதை சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய சிக்கலாக அதை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் முதல்ல அப்படின்னா, அவர் குறிப்பிட்டு பேசியது போல் அவருடைய பாதுகாப்பு, அவருக்கு எதற்காக என்ன காரணத்திற்காக கடந்த ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த காரணம் இப்போ போயிடுச்சா? அந்த அச்சுறுத்தல் நீங்கி விட்டதா? நீங்கிய காரணத்தால் தான் பாதுகாப்பு நீக்கப்பட்டதா? இல்லை என்ன காரணத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கப்பட்டது என்கிற கேள்வி அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி. தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அந்த கேள்விக்கான பதிலை முதல்ல கொடுக்கணும். இப்போ அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய உயிருக்கும், திருமாவளவன் அவர்களுடைய உயிருக்கும், கிருஷ்ணசாமி அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்று பேசுகிற ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஏதோ போகிற போக்கில் பேசுகிற சாமானிய மனுஷன், சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவர். தென் மாநிலங்களிலே அறியப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் தான் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீரழிந்து போய் கிடக்கிறது. மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து பல படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட செய்திகள் தெரியும் உங்களுக்கு, பாமக நிர்வாகி வெட்டப்பட்ட செய்தி தெரியும், அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி மதுரையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்திகள் என்று சொல்லி தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஒரு கொலைக்களமாக மாறி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்தியை சொல்கிறார் அப்படின்னா, இந்த கொலைகளுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாருன்னா, ரெண்டு முக்கியமான செய்திகளை சொல்கிறார். ஒன்று, இந்த கொலை நடக்கக்கூடிய, அந்த கொலை நடக்குது இல்லையா, அந்த கொலைக்கான காரணங்களை சரியான முறையிலே காவல்துறை அறிந்து அந்த கொலை குற்றவாளிகளுக்கு சரியான முறையிலே தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதில்லை, உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் பெற்றுக் கொடுப்பதில்லை. ஏன்னா நிறைய பேர் சாட்சி சொல்கிறதுக்கு வர்றதில்லை. அப்போ சாட்சி சொல்கிறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நம்ம விடுவிச்சிடலாமா? காவல்துறை அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இல்லையா? எத்தனையோ வழக்குகள்லாம் காவல்துறை என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க காவல்துறை. சாட்சிகளை காவல்துறையால் தயார் செய்ய முடியாதா என்கிற கேள்விகள் எல்லாம் அவர் ஒரு புறம் எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போதை பொருட்களினுடைய புழக்கம், கஞ்சா உட்பட பல்வேறு போதை பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருகிறது. அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம், தமிழ்நாட்டில் இந்த குற்றச்சம்பவங்கள், இந்த கொலைகள் தொடங்கி பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக என்ன காரணம் இருக்கிறது என்றால், இந்த போதைப் பொருட்கள், இந்த போதை பழக்க வழக்கம், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களை கட்டுப்படுத்தி விடலாம், தடுத்து விடலாம் என்கிற மிக முக்கியமான கருத்தை அவர் சொல்றார். இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பு, உண்மையிலே அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏற்கனவே உளவுத்துறை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரித்திருப்பதாக தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவரை நாம் இன்றைக்கு இழந்து விட்டோம். இப்போ ஜான் பாண்டியன் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்கிறாரு. உண்மையிலே இதை சற்று கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக தான் நம்ம ஐயா ஜான் பாண்டியன் அவர்களுடைய கருத்து இருக்குது.
நம்ம சீமானவர்களுடைய பாதுகாப்பு உண்மையிலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுத்து வருகிறது. நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம், மக்களுக்கு நாம் தமிழ் மீதான அந்த நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மக்கள் இது நாள் வரைக்கும் பார்த்த நாம் தமிழ் கட்சி வேறு, இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வேறாக பார்க்கிறார்கள். மக்களுடைய அந்த பார்வையே மாறி இருக்கு, கட்சி வளர்ந்து விட்டது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய எதிர்கட்சிகள் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விட வேண்டும், என்ன செஞ்சாவது நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்கள் முழுக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான அவதூறு பரப்புரைகள், நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான ஆடியோக்கள், தினம் ஒரு ஆடியோ வச்சு வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க. யார் வெளியிடுகிறது என்பது தெரியும். அப்ப நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்திடணும், என்ன செய்தாவது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விட வேண்டும் என்று இறங்கி இருப்பவர்கள் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் நாம் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பு உண்மையிலேயே ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த கொலைகள் எல்லாம் நடப்பது யார் செய்கிறாங்க அப்படின்னா, சின்ன பசங்க எல்லாம் செய்கிறாங்க. 16 வயசு 18 வயசு 20 வயசு 22 வயசு ஆனால் சின்ன பசங்க எல்லாம் கொலை செய்கிறாங்க. மதுரையில் நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகி அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது அவரை படுகொலை செஞ்சது சின்ன பசங்க. இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனாடா எப்படிடா இந்த சின்ன பசங்க எல்லாம் கொலை செய்கிறாங்கங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். அவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க. அப்போ இது யாரை வேணாலும் கொலை செஞ்சிடலாம், ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு குவார்ட்டருக்கு எல்லாம் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகம் இருக்குது. ஒரு குவார்ட்டருக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சமூகம் இருக்குங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இதை சரி செய்யணும். அப்போ இதை சாதாரணமாக தமிழ்நாடு அரசும் கடந்து செல்லக்கூடாது. ஆனால் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்கிறப்போ ஒரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்களை ஏன் இவங்க படுகொலை செய்கிறாங்க அப்படின்னா, அது பெரிய ஆட்களை போட்டால் அது அவங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் என்கிற காரணத்திற்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்கிறார். உண்மை அதை செய்வதற்கு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலையும் கோட்டை தான். இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, என்கவுண்டர்லாம் பண்ணாங்க இடையில. அந்த என்கவுண்டரில் நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது, அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஆனாலும் என்ன நடக்குது, தொடர் படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த படுகொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன, உளவுத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு காவல்துறையினுடைய வேலை என்பது கொலை நடந்ததும் போய் குற்றவாளிகளை உடனடியாக அவர்களை தேடி பிடித்து கைது செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல. காவல்துறையினுடைய வேலை கொலையே நடக்காத ஒரு சமூகத்தை, குற்றங்களே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான், படைப்பதுதான் காவல்துறையினுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை காவல்துறை கையில் எடுக்கணும். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எதை எல்லாமோ பேசுபொருளாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய, இணையதளங்களில் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் அந்த குப்பைகளெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு தமிழ்நாட்டை ஒரு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்வதற்கான குரல்களை எழுப்புங்க. தமிழ்நாடை ஒரு போதையற்ற ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளில் இறங்குங்க. அது குறித்த கருத்துக்களை அரசை நோக்கி எல்லோரும் எழுப்புங்கள், எல்லோரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தேவையில்லாத கண்ட கருமாந்திரங்களை பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எதையெல்லாமோ பேசுபொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். எது நாட்டினுடைய பிரச்சனை என்றே தெரியாமல் எதை பேசக்கூடாதோ அதையே முழு நேரமாக பேசி கொண்டிருக்கிறோம். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். கூடுதலாக தவறான வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வேலைகளில் அரசு ஈடுபட வேண்டும். அது குறித்த செய்திகளை நாம் பேசுவோம், அது குறித்த அழுத்தங்களை அரசுக்கு கொடுப்போம். தமிழ்நாடு அரசு இனியும் வெறும் விளம்பர அரசியல் செய்வதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்கள்.